கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை தலைமை ஆசிரியை மசாஜ் செய்ய வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி தான் நம்ம மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறது பிள்ளைகள் அந்த மாதிரி தானே தோணுது. அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர் கிட்டத்தட்ட 3 வருஷமாட்டே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த சின்ன குழந்தைங்களை வச்சு கால் அமைக்கி விட வைக்கிறது, அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்குள்ள அந்த பிள்ளைங்க எல்லாம் டாய்லெட் எல்லாம் போகும் பார்த்தீங்களா, அதை வந்து பெரிய பிள்ளைகளை வச்சு வாரி போட வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டே தான் இருந்திருக்கு அந்த ஸ்கூலில். அதை வந்து அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இது வரைக்கும் வீட்டில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டின பிறகு தான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட கேட்க தான் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்திருக்குது. இந்த மாதிரி லட்சணத்தில் தான் இவ்வளோ நாளாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே இருந்திருக்கு. இதை தயவு செய்து உடனடியாக முதல்வர் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிப்பட்ட சிறிய பள்ளிகள், அதாவது 8 வரைக்கும் 5 வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஸ்கூலில் எல்லாமே கேமரா வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரிப்பட்ட தவறுகளை வந்து தவிர்க்க முடியும். அதே மாதிரி இந்த தலைமை ஆசிரியர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். உங்ககிட்டே சொன்னேன், உங்கள் பிள்ளை தான் தடவி தந்தா பாருங்க, அன்னைக்கு விழுந்ததான் தடவை. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் சொல்லலையான்னு கேளுங்க. அப்போ நீங்கள் 3 வருஷமா எப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு தான் அகிஷா தான் சொன்னா எனக்கு, அம்மா வின்சி தடவா தப்பு தானே டீச்சர், தப்பு தானே. இப்போ உங்களுக்கு கால் வலி கை வலின்னா நீங்கள் வீட்டில் இருந்திருக்கான், ஆள் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கான். இந்த பிள்ளைங்களா இப்படி பிரிஞ்சு பிள்ளைங்கள வச்ச கால் தடவீங்க டீச்சர்? கால தொடலம்மா, கால தொடவே இப்போ ஒண்ணு வேண்டாம். உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலுக்கு விட்டுருக்கீங்க, அங்க உள்ள டீச்சர்ஸ் உங்க பேர பிள்ளைங்களை வச்சு கால தடவுனா நீங்க என்ன பண்ணுவீங்க டீச்சர்? விட்டுருவீங்களா? சரி டீச்சர் தடவிட்டு போட்டு அப்படின்னு விட்டுருவீங்களா? சரி மகளே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ஸ்கூலில் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி கண்டிப்பாக பதிவிடுங்க. அதே டைமில் உங்களுடைய ஐடியா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.